Hey everyone, so welcome back to the another video. So இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4ல கேட்ட தமிழ் கொஸ்டின் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின் பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஒரு 50 கொஸ்டின் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு வாங்க. ஸோ வாங்க கொஸ்டின் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ 26வது கொஸ்டின் பாருங்க. வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரிங்களா. வைத்தால் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஏவல் வினைமுற்று சரிங்களா. ஸோ அதுக்கேற்ற கொஸ்டின் பாருங்கள். பிரிவினை தொடரை கண்டறிக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரிங்களா. அரசன் மாலை அணிவித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்வினை சரிங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கேற்ற கொஸ்டின் பாருங்கள். எவ்வகை வினை என்பதை கண்டறிக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்போது சரிங்களா. ஸோ அதுக்கேற்ற கொஸ்டின் பார்க்கலாம். தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஃப்ரெஞ்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு எதாவது கொஸ்டின் பாருங்கள். சரியான எண்ணெய் கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா. தாராபாரதி ஆசை ஜோதின்னு கொடுத்துருக்காங்க. முடியரசன் வீரகாவியம் சொல்லியிருக்காங்க. கவிமணி இதயவொலின்னு சொல்லியிருக்காங்க. ரசிகமணி விரல் நுனி விளைச்சங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள். இந்த நாளத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தான் கரெக்டாக இருக்குது சரிங்களா. முடியரசன்றதை பாருங்கள், வீரகாவியம் இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் சரிங்களா. ரெண்டு மட்டும் சரி. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பலா கூட்டல் அருமை சரிங்களா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரிங்களா. பலா வறுமை சரிங்களா. இது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ஐ வழி எவ்வும் ஏனைய உயர்வரின் வவ்வும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. இங்கே வந்து பலா தானே வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வா வரும் சரிங்களா. ஸோ அந்த புணர்ச்சி விதிப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி வரும் சரிங்களா. ஸோ அப்போ ஆன்சர் சி தான் கரெக்டு. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிரித்து எழுதுக கங்கோகம் என்று சொல்லி பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கங்கா கூட்டல் ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். கோரல் கொள்ளுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் டி சரிங்களா. அடுதல் அப்படின்றதுக்கான மீனிங் தான் பார்த்தீங்கன்னா அந்த கோரல் கொள்ளுதல் சரிங்களா. பறவை பூ நீக்கம் அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓர் எழுத்து அப்படி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி சரிங்களா. அந்த வின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த பறவை பூ நீக்கம் அழிவு அப்படின்ற பொருளெல்லாம் தருது. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். மோனோபாலி கண்ட்ரோல் என்ற கலை சொல்லியிருக்காங்க. தமிழ் சொல்லைக்கு தருக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. மோனோபாலி கண்ட்ரோல்னால் பார்த்தீங்கன்னா தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்க சரிங்களா. அபூலியா அகோமியா அப்சசிஸ். அதுக்கடுத்து பாருங்கள் அலோபேஷியா யூனிவர்சலிஸ் சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி சரிங்களா. அபோலியானா மன உறுதி குறைபாடு, அகோமியானா தலைவழுக்கை, அப்சசிஸ்னா சீழ்கட்டி, அப்புறம் வந்து அலோபேஷியா யூனிவர்சலிஸ்னா உடல் வழுக்கை சரிங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். நான்மணி கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சி சரிங்களா. நாகனார் சரிங்களா. விளம்பி நாகனார் சொல்லிட்டு வரும். விளம்பின்றது பார்த்தீங்கன்னா அவரோட ஊர் பெயர், நாகனான்றது தான் அவரோட இயற்பெயர் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். மண்ணோடி ஏந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரிங்களா. இரக்கம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியல சரிங்களா. ஸோ டிஎன்பிசி அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் பார்த்துடலாம். அதுக்கடுத்து பாருங்கள் 40வது கொஸ்டின். உறவோர் ஆயின் உறவோர் ஆக மடவமாக மடந்தை நாமே இப்பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன் டி சரிங்களா. உறவோர் மடவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரிங்களா. முக்கார் புள்ளி. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடரடி படாரடி அப்படின்னா பெருங்குழப்பம், அகட விகடம்னா தந்திரம், ஈரொட்டு அப்படின்னா உறுதியின்மை, கை கூடுதல் அப்படின்னா சித்தி அடைதல் சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி சரிங்களா. 4321. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். மரபு தொடரை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. இது பார்த்தா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கும் சரிங்களா. காட்டில் சிங்கம் என்ன பண்ணும் முழங்கும் சரிங்களா. யானை என்ன பண்ணும் பிளிரும் சரிங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன் டி சரிங்களா. உடுக்கைன்றது தான் தமிழ் சொல், மீதி எதுவும் பார்த்தா தமிழ் சொல் கிடையாது. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். 45வது கொஸ்டின். இதுக்கும் பார்த்தா சரியான ஆன்சர் கிடைக்கல சரிங்களா. ஸோ ஆங்கில மொழின்றது பார்த்தீங்கன்னா 486 லெட்டர்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய மொழி பார்த்தீங்கன்னா 6 லெட்டர்ஸ் சரிங்களா. இந்த தெலுங்கு, இந்த அரபி, பாரசி, இந்துஸ்தானி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் தெரியல எனக்கு. ஸோ ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். பெயரச்சங்களின் வகை அறிந்து பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள். நிகழ்கால பெயரச்சம் ஓடுகிற குதிரை சரிங்களா. அதுக்கு உடன்பாட்டு பெயரச்சம் அறிந்த பையன்,
குறிப்பு பெயரச்சம் பாருங்கள், அறியாத குழந்தை. அதுக்கடுத்து பாருங்கள், ஈறுகெடாத பெயரச்சம், இல்லாத பொருள். சரிங்களா? ஸோ இதான் ஆன்சரு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், அக்ரிணை தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மலர்கள் மலர்ந்தன அப்படின்றது தான் ஆன்சர். சரிங்களா? மீது எல்லாம் மக்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர்திணை, மலர்கள்ன்றது தான் அக்ரிணை. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒருமைப்பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் அறிது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்னு சொல்கிறாங்க, அப்புறம் டின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா? சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். சரிங்களா? இங்கே சிறுவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா இங்கே விளையாடினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கல்விகுதி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது. சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. ஸோ இதுவும் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், ப்ரொபோசல் என்னும் சொல்லியிருக்கான இணையான சொல்லை தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொபோசல்னால் கருத்துரு. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதுக்கடுத்து பாருங்கள், இரிகேஷன் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா? நீர்ப்பாசன தொழில்நுட்பம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணம் காணம். சரிங்களா? கணம்னா கூட்டம், காணம்னா பொண்ணு. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், சரியான விடை குறிப்பை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். காரணம், இரண்டு சொற்களுக்கு இடையில் இப்போ என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, காரணம் தவறு. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், இங்கே நடுவில் வந்து இப்போ வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள், தந்த பலகை அப்படின்னு சொல்லிட்டு வரும். தந்த பலகைனா தந்தத்தால் ஆன பலகை, அதாவது வந்து தந்தம் இருக்குல்ல, யானையோட தங்கம், அதால் ஆன பலகை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்த பலகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்திருக்கனால வந்து இங்கே கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தப்பு. சரிங்களா? அப்போ பாருங்கள், ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின் வருவானவற்றுள் சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அங்கு இங்கு எங்கு. சரிங்களா? அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகாது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசிடி இது மூணும் வராது. இப்போ ஏன்றது தான் பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லியிருக்கு இணையான கலைச்சொல்லி தருக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட்வான்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கடற்கரை இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் தணிக்கைன்னு சொல்லிட்டு வரும். பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைமை. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீடனும் போகும். அதுக்கடுத்து ப்ரீமியம்னா முனைமம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து கொஸ்டின் பாருங்கள், கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் வந்து கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கும். ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஏழாவதில் இடம்பெறாத மருந்து பொருள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சுக்கு, திப்பிலி, கண்டங்கத்திரி, சிறுநாவற்பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கண்டங்கத்திரின்றது தான் தப்பான ஆன்சர். சரிங்களா? இது எப்படி வரும் பார்த்தோன்னா ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்னு சொல்லிட்டு வரும். 6 மருந்து பொருட்கள் ஆனது தான் ஏலாதி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி வரும். இந்த கண்டங்கத்திரின்றது பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலத்தில் வருது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா திரிகடுகம் சொல்லுது. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொருத்தமானதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலை அப்படின்றதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு இது மூணும் பார்த்தீங்கன்னா மலையை குறிக்கிற சொல்லு தான். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், களி, கழி. சரிங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. களினா போர், கழினா மிகுதி. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ என்னும் பழமொழியின் பொருளை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? குறைத்து மதிப்பிடாதே. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல். கடை விரித்தல்னா தன் ஆற்றலை சொல்லுதல். கச்சை கட்டுதல் அப்படின்னா முரண்படுதல். கக்கல் கரிசல்னா கலங்கல் நீர். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னே தெரியல. சரிங்களா? ஸ்கூல் புக்கிலே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் டிஎன்பிசி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வாட்டிக்கு தமிழ் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நம்ம படித்து பார்க்கக்குள்ளே தெரிஞ்சிடும். சரிங்களா? காலை பாருங்கள், இந்த லைக் கொடுத்துருக்காங்க. அதே போல் மனம் இங்கே பாருங்கள் 2 சுழி நான் கொடுத்துருக்காங்க. 3 சுழி நான் வரணும். இங்கே வந்து இந்த சின்ன லா வரணும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், வினைமூச்சுகளின் வகைகளோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழிந்தது தீமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா குணப்பெயர். சரிங்களா?
அற்றது பிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தொழிற்பெயர் சரிங்களா. நல்லது கை சினைப்பெயர், குளிர்ந்தது நிலம் சரிங்களா, இடப்பெயர் சரிங்களா. அப்போ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பி சரிங்களா. அதுக்கு கொஸ்டின் பாருங்கள், செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செற்றம்னா பகை சரிங்களா, அதோட எதிர்ச்சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்பு. ஸோ நட்புக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ கேண்மைனாலும் நட்புன்ற மீனிங்கில் தான் வரும் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூமி சுழல்கிறது அப்படின்றது தான் இதில் வந்து நிகழ்காலம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்காலம், இது பார்த்தீங்கன்னா இறந்த காலம், இதுவும் பார்த்தீங்கன்னா எதிர்காலம் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்று யானைகள் விரைந்து ஓடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் யானைகள் என்ற பலவின் பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால் விகுதியை இடம்பெற வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யானைகள் விரைந்து ஓடின அப்படின்னு சொல்லிட்டு வரணும் சரிங்களா. இது அக்ரிநிலையில் வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓடின அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதே போல் பார்த்தீங்கன்னா பன்மையில் வருது. ஸோ அதனால் ஓடினா அப்படின்னு சொல்லிட்டு வரணும். யானைகள் என்ற பலவின் பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால் விகுதியை இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு சரிங்களா. பலவின் பால் விகுதி தான் இடம்பெறணும். ஸோ அப்போ பாருங்கள், ஆப்ஷன் டி தான் கரெக்டு சரிங்களா. கூற்று தவறு, காரணம் தவறு. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க சரிங்களா. கால் புக்னா மறு கவனிப்பு பதிவேடு, ரெக்கார்டு இஷ்யூ ரிஜிஸ்டர்னா பதிவேடு வழங்க குறிப்பேடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பர் சூட் ரிஜிஸ்டர் அப்படின்னா வரியர் வழக்கு பதிவேடு, ஃபேர் காப்பி ரிஜிஸ்டர்னா செம்மைப்படி பதிவேடு சரிங்களா. ஆப்ஷன் டி தான் கரெக்டு, 4123 சரிங்களா. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், அடரிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடோரிங்னா போட்டுறது சரிங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் புத்தகத்தில் கிடையாது. ஸோ அவங்க எங்கேருந்து எடுத்துக்கிட்டான்னு தெரியல. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்று மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துகளிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. கரெக்டு தான். காரணம் உயிரெழுத்துகளில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும் சரிங்களா. ரெண்டுமே கரெக்டு தான் சரிங்களா. அப்போ பாருங்கள், ஆப்ஷன் சி கூற்று சரி, காரணம் சரி. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க சரிங்களா. மறுப்புனா யானை தந்தம் சரிங்களா, விறகுனா தந்திரம், மருகன்னா வழிவந்தோன், சீரடினா சிறிய அடி சரிங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதுக்கு 72வது கொஸ்டின் பொறுத்துக்க சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின்லாம் எங்கேருந்து கேட்டான்னு தெரியல சரிங்களா. நான் வந்து ஃப்ளூக்கில் தான் போட்டேன், ஆன்சர் கரெக்டாக போட்டேன். மானினா குள்ளன், அதுக்கு 2 சுழினா மானினா மாமன், கனகம் 3 சுழினானா பார்த்தீங்கன்னா படை, அப்புறம் 2 சுழினா கனகம்னா பொன் சரிங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு என்ன தமிழ் சொல்லை கண்டறிக. விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னா கட்புல மேவி சரிங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறியியலில் ஆங்கரேஜ் என்ன சொல்லியிருக்கு, கலைச்சொல் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுக்கு ஆன்சர் பார்த்தா ஊன்றுதலை சரிங்களா. இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் போட்டேன், அதனால் தப்பாக போட்டேன் சரிங்களா. கொஞ்சம் யோசிக்கலாம். ஆங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கர் என்ன பண்ணுவோம், ஊன்றுதலுக்காக போடுவாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்த வீடியோட லாஸ்ட்டு கொஸ்டின் சரிங்களா. அடுத்த 25 கொஸ்டின் பார்த்தோன்னா அதுக்கடுத்த வீடியோவில் வரும் சரிங்களா. கூற்று ஏ, உவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உவேசா என்று அழைக்கப்படுகிறார். காரணம் அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு தான் சரிங்களா. ஸோ அப்போ ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பி சரிங்களா. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவை விலக்கியுள்ளது சரிங்களா. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவில் 50 கொஸ்டின் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டாடா பாய்.